ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிரராசியாக கொண்டிருக்கும் நீங்கள் பேசுவதற்கும் பழகுவதற்கும் இனிமையானவர்கள். மேலும் ரகசியங்கள் உங்களிடம் அப்படி ஆழ்ந்து அழுந்தி புதைந்து கிடக்கும். மேலும் உங்களுக்கு 4ஆம் இடத்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விடுதலையாகி அர்த்தாசிரம சனியாக இருந்தவர் விடுதலையாகி 5ஆம் இடத்தில் செல்கிறார்கள். இதுவும் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைதான். அங்கிருந்து வெளியே வந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறீர்கள். நேற்றைய விட போன ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். மற்றும் எல்லாமே நன்றாக இருக்கின்ற ஒரு நிலை தான். குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு வழிநடத்துகிறார்கள். மேலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவது போல் தள்ளி போயும் தடம் மாறியும் வேறு திசை மாறிக்கொண்டு இருக்கும். இருந்தால் கூட அது வரும் என்று நம்பிக்கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் வந்து உங்களை மனதை நிறைவேற்றும், மகிழ்ச்சியால் நிரப்பும். அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் திடீரென்று ஏதாவது டக்குன்னு எதுனா பேசுகிறீங்க, அது நிறைய பேருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும். மேலும் அது ஏன் அப்படி பேசுகிறீங்க, மனசில் எதுவும் இல்லாமல் பேசுகிறீங்க, உங்களை புரிஞ்சவங்களுக்கு தான் உங்களுடைய குணம் தெரியும். திடீர்னு ஒருத்தர் பேசும்போது அதுவே பலமாகவும் இருக்கும், பலவீனமாகவும் இருக்கும். அதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாகத்தான் இருக்கும். மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் தள்ளி வந்த பல நிகழ்ச்சிகள் இப்பொழுதோ அப்பொழுது என்று ஒரு நிலை இருந்தது கூட இப்போ சாதகமான ஒரு நிலையாகத்தான் வரும். சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். தள்ளிப்போன நிகழ்ச்சிகளும் தாமதமான நிகழ்ச்சிகளும் கூட உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும். திடீரென்று எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அது வந்து அமைஞ்சிடும். இதெல்லாமே அந்த கிரக நிலை கால நிலைகள் காரணமாக உங்களுக்கு சிறப்பான மன மகிழ்ச்சியை தரும். ஆகவே மாணவ செல்வங்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கும் கூட நல்ல நிலைகளும் மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் திடீரென்று வருமோ வராதோ வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் சந்தேகமாக இருந்தது கூட சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாக வர்றதும் ஒரு சிலது சந்தேகமாக வருமானு கேட்காதீங்க, சந்தேகம்தான். ஆனால் அது சந்தோஷமாக மாறிடும். பௌர்ணமி பூஜை சிறப்பாக செய்வது நல்லா இருக்கும். ஆலய தரிசனம் இன்னும் சிறப்பு. மற்றும் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல நிகழ்ச்சிகள்
நிழலாடி வந்திருக்கும். அதையெல்லாம் மறந்துவிட்டு நாளை நடப்பது சிறப்பாக இருக்கும் என்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயப்பன் பூஜை, துளசி செடி பூஜை இதெல்லாம் செய்வது சிறப்பாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. ஆகவே கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் அந்த பச்சரிசி நொய் அரிசி எங்கேயாவது எடுத்துக்கிட்டு போகும்போது ஏன்னா வெளியே போகும்போது அந்த எறும்பு புற்றுக்கு அந்த 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 பச்சரிசி போட்டிங்கன்னா பச்சரிசி தூள் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு பரிகாரம்.